2 முறை விஜய் அவர்கள் ஆளுநரை நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க கோரி மனு கொடுத்தும் ஏன் ஆளுநர் தாமதப்படுத்துகிறார்? இதில் ஆளுநருடைய பங்கு தான் என்ன? மற்றும் திமுகவுடன் அதிமுக கூட்டணி சேர்கிறதா? அப்படி சேர்ந்தால் அந்த கட்சி எந்த பேரில் நடத்தப்படும் என்பதை பற்றி இந்த வீடியோல தெளிவாக பார்ப்போம். இந்த தேர்தலை நாம் பார்க்கும்போது தாவேக அணி 108 இடங்களை பிடித்து முதன்மையான அணியாக திகழ்கிறது. கடந்த 50 ஆண்டுகளாக இல்லாத மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தாவேக அணி உருவாக்கியது. இத்தனை ஆண்டுகளும் திமுக அல்லது அதிமுக என்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி தான் இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த 2 மிகப்பெரிய அணிகளை பின்தள்ளி ஒரு புதிய கட்சியாக தாவேக முன்வந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் 118 இடங்கள் தேவைப்படுகிறது. இப்போது தாவேகாவிற்கு 108 இடங்களும் காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களிடம் 5 இடங்கள் உள்ளது. அப்படி பார்க்கும்போது 113 இடங்கள் சேர்ந்தாகிவிட்டது. இன்னும் 5 அல்லது 6 இடங்கள் தேவைப்படுகிறது. அதற்காக இடதுசாரி கட்சிகள், பாமக, விடுதலை சிறுத்தை போன்ற கட்சிகளுடன் கூட்டணி வைக்க பேச்சுவார்த்தை நல்ல முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது இன்றைக்கு முடிவாக அவர்கள் சொல்லுவார்கள் என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், விஜய் அவர்கள் 2 முறை ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறார் ஆட்சி அமைக்க கோரி. ஆனால் ஆளுநர் அவர்கள் அதை தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இதனால் கடும் விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கிறது. இதில் ஆளுநருடைய கடமை என்னவென்று காங்கிரசினுடைய மிக முக்கிய தலைவரான பி. சிதம்பரம் அவர்கள் தனது எக்ஸ் தளத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அது என்னவென்றால், ஆளுநர் அவரின் கடமை என்னவென்றால், யாருக்கும் தெளிவான பெரும்பான்மை இல்லாத சமயத்தில் சிங்கிள் லார்ஜஸ்ட் கட்சி ஏதென்று பார்த்து, அப்படி பார்க்கும்போது தாவேக தற்போது 108 இடங்களை பிடித்து முதல் அணியாக இருக்கிறது. அப்படி பார்த்து முதலில் அவர்களை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும். இது அரசியல் விதி என்றும் மற்றும் பாராளுமன்ற மரபு என்றும் அவர் கூறியிருக்கிறார். பிறகு இந்த 118 அதாவது மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டியது ஆளுநர் மாளிகையில் அல்ல, அதாவது ராஜ்பவன் இல்ல லோக் பவன் இங்கல்ல. இதை சட்டசபையில் வைத்து வாக்கெடுப்புகளின் மூலம் இதை உறுதி செய்யப்பட வேண்டும். அதற்காக குறைந்தபட்சம் 2 வாரம் கால அவகாசம் கொடுக்கப்படும். அதை நாம் அங்கே நிரூபித்தால் போதும். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த ஆளுநர் அவர்கள் இங்கே தாமதப்படுத்துகிறார் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இப்போது இதனாலே சில இடங்களில் போராட்டங்களும் வெடித்திருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, திமுக மற்றும் அதிமுக அணி கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்க போறார்கள் என்ற ஒரு செய்தி பரவலாக பேசப்படுகிறது. அது வதந்தி என்றும் சிலர் கூறுகிறார்கள், சிலர் அதை உண்மை என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் அதில் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய சில காரியங்களும் இருக்கின்றது. தற்போது தாவேகாவிற்கு 6 அல்லது 7 இடங்கள் கிடைத்தால் அவரால் ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் திமுகவுடன் இருக்கக்கூடிய கட்சிகளை போக விடாமல் திமுக அணி தடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை மீறி செயல்பட்ட காங்கிரசுக்கு கடும் எதிர்ப்பையும் தெரிவித்திருக்கிறார்கள். இது எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும்போது மறைமுகமாக அவர்கள் திடீரென்று அப்படி ஒரு செயல்பாடை செய்வார்களா என்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கிறது. அப்படி அவர்கள் ஒருவேளை அந்த செயலை செய்தால் தாவேகாவினர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், தங்களில் இருக்கக்கூடிய 108 எம்எல்ஏக்களையும் ராஜினாமா செய்வோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படி செய்தால் என்ன நடக்கும்? ரீ எலெக்ஷன் நடக்கும். ரீ எலெக்ஷன் நடந்தால் நாங்கள் நிச்சயமாக வெல்வோம் என்று தாவேகாவினர் உறுதியாக காணப்படுகிறார்கள். அப்போது ரீ எலெக்ஷனும் நடக்கக்கூடாது, தாவேகாவும் ஆட்சியில் அமரக்கூடாது. அப்படியெல்லாம் ஒரு சூழல் இப்போது கறங்கி கொண்டிருக்கிறது. இதனால் ஒவ்வொரு முடிவுகளுமே மிக துல்லியமாக காணப்படுகிறது. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் யாராலும் எடுக்க முடியாத ஒரு சூழல் உருவாயிருக்கிறது. இப்போது இன்று இடதுசாரி கட்சிகள் மற்றும் விசிகே மற்றும் பிஎம்கேயோட ஃபைனல் டிசிஷன் எப்படி இருக்கும் என்பதை பற்றி அவர்கள் வெளிப்படையாக சொல்ல போகிறார்கள். அதை பொறுத்துதான் இந்த ஆட்சி அமைப்பு எதை நோக்கி பயணிக்கும் என்பது உறுதி செய்யப்படும். ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள். என்னென்ன நடக்கிறது என்பதை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம்.